அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய மிக 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 முக்கியமான 24 நிமிடங்கள். தயவு செய்து அந்த நிமிடங்களை யாருமே தவற விட்டுடாதீங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஏன் நாளைய தினம் வரக்கூடிய அந்த 24 நிமிடங்கள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. பொதுவாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்தாதான் அந்த 24 நிமிடங்களை நம்ம குறிப்பிடுவோம். ஆனால் நாளை அபிஜித் நட்சத்திர நேரம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அதைவிட மிக அற்புதமான சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள் நம்ம கையில் இப்போ இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிறதும் அல்லது அதை பயன்படுத்தாமல் போவதும் நம் கையில் தான் இருக்கிறது. நாளைய தினம் 2 மிகப்பெரிய தெய்வீக ஆற்றல்கள் அல்லது தெய்வீக சக்திகள் இணையக்கூடிய நேரம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம். இந்த 2026ஆம் ஆண்டோட கடைசி சனி மகா பிரதோஷம் நாளைய தினம் வருகிறது. அதுக்கப்புறம் 2027ஆவது ஆண்டில் தான் சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது வரும். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும், சில தோஷங்கள் நாம் அறிந்து செய்வதால் வரலாம், சில தோஷங்கள் நாம் அறியாமல் செய்வதால் வரலாம். அது எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி, அந்த தோஷங்களிலிருந்து நமக்கு ஒரு நிவர்த்தி கொடுத்து நம்மை ஒரு புனித ஆத்மாவாக மாற்றக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பிரதோஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதிலும் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாளை மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ வேளையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு பதிவாக நம்ம சேனலில் நான் நேத்தியே கொடுத்துருந்தேன். பட் ஆனால் அதை நிறைய பேர் பார்க்கல. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்பொழுது நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும், முக்கால்வாசியான கஷ்டங்கள் நம்முடைய கர்ம வினைகளால் தான் ஏற்படுது. அந்த கர்ம வினைகளால் நாம் செய்யக்கூடிய அந்த கர்ம வினைகளால் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் இருக்குது இல்லையா, அதை நிர்ணயம் செய்யக்கூடியவர் சனி பகவான். நாளைக்கு சனிக்கிழமையில் சனி மைத்ரேய முகூர்த்தமும் வருது, சனி பிரதோஷமும் சேர்ந்து வருது. எவ்வளவு அற்புதமான 2 சிறப்புகள். அதாவது பிரதோஷம் சனிக்கிழமையில் வருது ஒரு தனி சிறப்பு, மைத்ரேய முகூர்த்தம் சனிக்கிழமையில் வருவது டாப் டக்கரான ஒரு வாய்ப்பு. ஸோ இதை 2த்தையும் சேர்த்து யார் ஒருத்தவங்க சரியான வழியில் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது மிக விரைவில் தீரும். இது மறுக்கவே முடியாது. நம்ம எல்லாருமே அதை ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். இப்போது நம்ம இந்த மாதம் முதல் வாரத்திலே நான் இந்த மாதத்துக்கான மைத்ரேய முகூர்த்த பதிவு போட்டிருந்தேன். அதிலே நான் சொல்லியிருந்தேன் 2 மைத்ரேய முகூர்த்தம் இந்த மாதம் வருது. முதல் முகூர்த்தத்தை நீங்கள் தவற விட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கே 2வது முகூர்த்தம் யாருமே தவற விடக்கூடாது. அது மட்டும் கிடையாது, சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நாளைய தினம் நம்ம சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது அவ்வளவு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். நோயினால் கஷ்டப்படுறீங்களா, அல்லது வழக்கில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறீங்களா, அல்லது எதிரி தொல்லைகள் சொல்ல முடியல, அவ்வளவு தொல்லைகள் எனக்கு எதிரிகள் தராங்க, என்னால் தொழில் நிம்மதியாக செய்ய முடியல, அல்லது எனக்கு நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களே எதிரிகளாக மாறி என்னை ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ விடாமல் தடுக்கிறாங்க, அதுலேருந்து நான் தப்பிக்கணும், கடன் சுமை அவ்வளோ இருக்குது, அதுலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படிங்கிறவங்க தயவு செய்து நாளைய தினம் வரக்கூடிய 24 நிமிடங்களை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. ஒரே ஒரு சின்ன வழிபாடு நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போவதாக இருந்தால் கூட இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கோவிலுக்கு போயிட்டு அங்கே பிரதோஷ பூஜைகளில் வழிபாடு செய்து கொள்ளலாம். அந்த பிரதோஷத்தில் கலந்துக்கும் பொழுது என்னென்ன பொருள்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணுன்னு நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ அதை அந்த பதிவை போய் நீங்கள் அனைவரும் பாருங்கள். இப்போ அந்த 24 நிமிடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் 27/6/2026 சனிக்கிழமை மைத்ரேய முகூர்த்தம் விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது.
இது எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எந்த நேரத்தில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக மதியம் 3:33 மணிக்கு ஆரம்பித்து 5:44 மணி வரை இது நீடிக்கிறது. ஸோ மொத்தமாக 131 நிமிடங்கள். வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த நேரத்தில் கவரில் பணம் எடுத்து வைக்கலாம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கவரில் பணம் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கவரில் என்னென்ன பொருள் நம்ம வைக்கணும் அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கவர் எத்தனை கவர் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ, எத்தனை கடன் இருக்குதோ அதுக்கு தகுந்த எண்ணிக்கையில் அந்த கவர் நம்ம வச்சுக்கணும். சாதாரண மொய் கவர் இருக்குது இல்லையா, அதை வச்சுக்கணும். அதில் ஒரு 20 ரூபாயோ 50 ரூபாயோ ஒவ்வொரு கவர்லேயும் கடன் சீக்கிரமாக தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு அதில் வைக்கலாம். நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா வெளியிலே இருந்து நீங்கள் வையுங்க. இதில் மையப்பகுதி ஒவ்வொரு மைத்ரேய முகூர்த்தத்தப்பையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வருவேன். மையப்பகுதி பார்த்திங்கன்னா 4:16 மணி முதல் 4:54 மணி வரை பவர்ஃபுல் அந்த மையப்பகுதி. ஸோ இதில் எந்த 24 நிமிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதோஷம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் அந்த பிரதோஷ வேலை இருக்கும். ஸோ இந்த மைத்ரேய முகூர்த்தமும் பிரதோஷ காலமும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அந்த நிமிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 24 நிமிடங்கள். சரியாக 4:30 மணிலிருந்து 4:54 மணி வரை 4:30 PM to 4:54 PM பவர்ஃபுல் 24 minutes to get rid of your debts. என்ன பெரிய கடனாக இருந்தாலும் நீங்கள் இந்த 24 நிமிடங்களை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே இதை செய்யுங்க. நாளைய தினம் அந்த குறிப்பிட்ட 24 நிமிடங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம்தாங்க. நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை நீங்கள் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை நீங்கள் செய்யலாம். நம்ம கவரில் பணம் வைப்போம். ஸோ அந்த பணத்தை வச்சுடுங்க. இந்த கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத உங்களால் முடிந்தவரை உச்சரிங்கள். அதை மாதிரி இந்த எண்களை பாருங்கள், பணத்தை ஈர்க்கும் இந்த எண்களை பாருங்கள். பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதணும். பணத்தை வச்சிடுங்க. ப்ளஸ் இது கூட பச்சை கற்பூரம் ஒரு துளி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நாளைக்கு அவசியம் வைக்கணும். முதல் முகூர்த்தத்தில் நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு யாருமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை வச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் கல்லுப்பை உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துக்கோங்க. நல்லா வேண்டிக்கோங்க, என்னை பிடித்த அத்தனை விதமான தோஷங்களும் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் தரையில் அமர்ந்தீங்கன்னா ஏதாவது தரை விரிப்பு போட்டுக்கோங்க, இல்லை சேரில் உட்காந்து கூட நீங்கள் இதை செய்யலாம். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த கல்லுப்பை வச்சுட்டு நல்லா அதை இறுக்கமாக மூடிக்கோங்க. விரல்களை நல்லா வேண்டிக்கோங்க, அனைத்து தோஷங்களும் என்னை விட்டு போகணும், கர்ம வினையால் நான் இன்று அனுபவிக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் என்னை விட்டு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த ஒரு பிடி கல்லுப்பை இந்த தண்ணீரில் நீங்கள் போட்டுடுங்க. சரிங்களா? அது கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கால்படாத இடத்துல மண்ணில் போய் ஊற்றிடலாம், அல்லது கிச்சன் சிங்கில், பாத்ரூம் வாஷ் பேசின் எங்கேயாவது நீங்கள் ஊற்றிடலாம். செடிகளுக்கு மட்டும் இதை ஊற்றாதீங்க. இது மட்டும்தாங்க நாளைக்கு நீங்கள் செய்யணும். 24 நிமிடங்களை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல முன்னேற்றம் தெரியும். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.